கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கர்த்தருடைய வேதத்தை நோக்கி பார்க்கிறோம். வாசிக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15 வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்டில் ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற பரிசுத்த ஆவியை பெற்றவங்க ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படுகிறங்க. கர்த்தர் உணர்த்துகிற காரியங்கள், ஆண்டவர் உங்கள் இதயத்தோடு பேசுகிற ஒவ்வொருதான உணர்த்தலும் அவன் ஆராய்ந்து அறிகிறவனாக இருக்கிறான். மாமிச பலத்தோடு இருக்கிறவங்களுக்கு, அபிஷேகம் இல்லாதவங்க எந்த ஒரு காரியம் ஆராய்ந்து அறிந்து நிதானமா செயல்பட முடியாது. அவங்க எடுத்துடன் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா ஆவிக்குரியன் அப்படி கிடையாது. ஆராய்ந்து அறிகிறான். இந்த காரியம் செய்யலாமா, இந்த காரியத்தை நான் போகலாமா, இந்த காரியத்தை நான் விளக்காடலாமா, இந்த காரியத்தை பதில் கொடுக்கலாமா, இந்த காரியம் என் வாழ்க்கையில சரியாகுமா, இது தேவனுக்கு பிரியமான்னு சொல்லி ஆராய்ந்து அறிகிறான் இருக்கிறான் தேவனோட பிள்ளைகளை. அதனால் உங்க வாழ்க்கையில பரிசுத்தாவி இல்லைன்னு சொன்னா அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில நடத்தப்படுங்க. ஆவியானுடைய சித்தம் என்ன அறிந்து செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் உங்க இருதயத்துக்குள்ள ஆவியன் பேசணும். இந்த காரியம் செய்யாத, இதை பேசாத, இதை சொல்லாத, இந்த காரியம் தவறு, இது நல்லது என்று சொல்லி கர்த்தர் உணர்த்துகிற காரியத்தை நீங்க சிந்தித்து நிதானமாக வைத்து நீங்க ஆராய்ந்து அறியும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்க தகப்பனா இருக்கு. அதனால மாமிசத்தோட போராடுவதற்கு ஆவியில நீங்க பலப்பட்டு ஆராய்ந்து அறிகிறதான நல்ல ஒரு செயல் உங்க வாழ்க்கையில் இருக்கும்படிக்காக நீங்க ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.